ஆ அது வேற வழி வேலை இதுக்கு ஏற மாட்டாங்க. நின்றுக்கிட்டே இங்கே கீழே இருந்துட்டு ரொம்ப காரணம் வேலையே இருக்க மாட்டாங்க, கீழே தான் இருக்கும். பெரிய எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் தான் இதுக்கு சிஎம்எஸ்லேருந்து காயில் வரும். இங்கே மோட்டரு ரசம் பண்ணி ட்ராக்ஷன் மோட்டர் கொடுப்பாங்க. இது உள்ளே ஒரு சுற்றி வைக்கணும். இது வயரிங் கரெக்டாக ஈவனாக கண்டுபிடிக்கிறது இங்கே தான் கம்பி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. மோட்டரில் போட்டு ரசம் பண்ணி இன்ஜினுக்கு அடியில் வரும் 6 மோட்டர் வரும். பெரிய பெரிய மோட்டர் தான் அது கிரெயின்மா கிரெயின் தான். ஆகும் தூக்கி வைக்கிறது தான். செஞ்சு வச்சிருக்காங்க. பூசு பழச கிளீன் பண்ணிட்டு பூசு செஞ்சு வச்சிருக்காங்க. இது காயம் மேலே இதெல்லாம் இன்னும் கட்டியில் இருக்கும். 6 மோட்டர் அட்டமொழிங்க அங்கே மோட்டர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அங்கே காயில் சுற்றுறதுமா. கீழே பார்த்து கீழே கவர் போட்டுக்க மேலே கீழே கவர் போடுற இதுதான் உள்ள இருக்கு. புரியுதா? அந்த மேலே கவர் தண்ணியில் கவர்ல எங்கே அங்கே போகிற இங்கே வந்து பாரு. எயித்தாவில் தெரியுதா? ட்ரெயின் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்குது. அது உள்ளே இது இருக்கும். அது சரி, அது புரியாது. புரியாது நாளாகும். வா வா வா. இதான் உங்கள் ஊரில் இந்த இதில் இருக்கும். வாயில் வாடா அப்படி தான் அடிக்கும். இதுதான் நம்ம மோட்ரு. இல்லை இப்போதான் மாற்றிருக்கு. டீசல் வச்சுட்டு வர இன்ஜின் இல்லை, இது பவர் கட், எலக்ட்ரிக்கல் பவர் கட். அதான் எல்லாம் அந்த சாமான் தான். அதுக்குள்ளே வர ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இதுதான் அவ்வளோதான். செக்ஷன் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் இது ஆசிரியர் போட்டு கழுவுவாங்க. ஆமாம், அது கீழே பார்த்து எல்லாம் ஆசிரியர் போட்டு கழுவி தண்ணி அனுப்பி இதெல்லாம் அந்த டைப். இதில் தான் ஒவ்வொரு மோட்டர் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் மோட்டர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பல்சக்கரம் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். அங்கே மோட்டர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் கழட்டிருக்கு
இது அந்த பல்சரோட மோட்ரு ஃபிக்ஸ் ஆயிடும். அப்படி சுத்தம் 6 மூட்டை இது இதாகிடும். போ இது ஏறுங்க ஏறி பாரு. அது பழைய டைப் இதுதான் அந்த ஸ்க்ரீனை சேர்த்து மோட்டார் ஸ்பீட் பண்ணி ஃபுல்லாக அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லை இல்லை இங்கே எங்கேயும் போகாது. இங்கே இருக்கிற எங்கேயும் போகாது. ரெடியான அப்புறம் தான் போகும். அப்பா தாத்தால இந்த வாசத்துல எப்படி மோட்டிங்க அவங்க பார்த்தீங்களா ஜென்ரேட்டர் தான் மோட்டர் வரும். பொறி எடுத்துக்கோ. இங்கே தான் போட்டுருக்காங்க ஃபுல்லாக ஜென்ரேட்டர் அதுக்கு மோட்டர் வசதிங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும். இது 6 மணி வச்சுருப்பாங்க. பல்லுதான் அந்த காற்று இதில் உள்ளது வீலில் பூச்சி வந்து பூச்சி விஹெச்எல் தான் இருக்கு. விஹெச்எல் இங்கே தான் இருக்கு. ஸ்டீம் இன்ஜின். காப்பர்லேயே இருப்பாங்க. அதெல்லாம் இன்ஜினோட சின்னது. சின்ன இன்ஜின் அது பெரிய இன்ஜின். மீட்ரு கேஜ் நேராக கேஜ் நேராக கேஜ். இது மீட்ரு கேஜ் சின்னதாக இருக்கும். சின்ன தேவை வீலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதெல்லாம் பார்க்க முடியாது. அது உடனே டூப்ளிகேட் லாஸ்ட்ல இருக்கிறது. ட்ரில்லிங் மிஷின், ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். பாரு திரும்பி பாருங்க.
பழைய வீல் இப்படிதான். பழைய சின்ன வீல் இந்த சைடில் தான் ஃபஸ்ட்டு இன்ஜினில் போயிட்டு வர்றது. யாரு இது? உடஞ்சி போயிட்டு பிள்ளை. ம் எங்கே போகிறீங்க? ஆ பாம்பே யார் நீங்கள் தான் வண்டி ஓட்டுறவங்களா? ஆ ஆ